Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ நான் எதை பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நேத்து இந்த ஒரு நியூஸ்ன்றது பயங்கரமா சர்க்குலேட் ஆரம்பிக்கிறப்பவே நான் வீடியோ பண்ணிருக்கோம். பட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நேத்துலாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹெக்டிக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இருந்தது. அண்ட் எங்க தான் ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. ஒரு மேபி ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் சொல்லாமல் என்னால் மிச்ச விஷயங்கள் என்னால் பண்ண முடியாது. டிவிகே தமிழக வெற்றி கழகம் இதை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட டெய்லி ட்விட்டரில் அந்த ஒரு ஹேஷ்டேகு ட்ரெண்டிங்லேயே இருக்குது. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்தளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கட்சி வெறும் ஒரு ப்ரெஸ் நோட்டு தான் கொடுத்தாரு. லைவாக பார்த்தீங்கன்னா எதுவுமே அவர் பண்ணல. பட் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற பொறாம நிறைய பேர், ஆச்சரியம் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. லைக் டிவிகே கட்சி தளபதி அவர்கள் ஃபஸ்ட்டு மாநாடு கூட்டம் ஒன்று நடத்த போகிறாரு. ஸோ அந்த மாநாடுன்றது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இடத்துல பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் ரூமர்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் சடனாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. லைக் இந்த மாதிரி 2026 எலெக்ஷன்லாம் நிற்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டாங்க. டிவிகே கட்சியோட ஒரு ஃபஸ்ட்டு அஃபிஷியல் மாநாடு மதுரையில் அஃபிஷியலாக நடக்க போகுது. ஸோ மதுரை அப்படின்னு ஒரு விஷயம் ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் மதுரை மக்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பியான விஷயம், முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. இப்போ என்னன்னா இவர் ஒரு நடிகராக பார்த்து எல்லாருமே பழகிடுச்சு. இப்போ தலைவர் விஜயா பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காரு. ஸோ மக்களுக்கு இவர் என்ன பண்ண போகிறாரு, ஆல்ரெடி அரசியலில் இத்தனை பேர் இருக்காங்க, பட் இவர் என்ன புதுசாக வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு டவுட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. பட் வெயிட் அண்ட் வாட்ச். நான் இது ஒரு தளபதி ஃபேனாகவே சொல்கிறேனே எடுத்துங்களேன். ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் இவ்வளோ பெரிய நடிகர் பார்த்தீங்கன்னா உள்ளே வரமாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது வி நீட் டு ரெஸ்பெக்ட் இட். அண்ட் ஃபஸ்ட்டு மாநாடு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிட்ல நடக்க போதான். இந்த 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருல்ல, அந்த 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ற டைமில் ஏப்ரல் மிட்ல இந்த ஒரு மாநாடுன்றது பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்களாம். ஸோ மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெக்டடாக ஒரு க்ரௌட் ஒரு 5 லட்சம் அது வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியல, அது சுச்சுவேஷன் பொறுத்து தான். பட் தளபதி ஒரு ஆக்டராக அவரை பார்க்க கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. பட் காமன் ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவர் நடிகர் தானே, இவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா தளபதி அவர்களோட ஒரு ஆடியோ லான்ச் வருது அப்படின்னாவே அது லாஸ்ட் 4 இயர்ஸாகவே அவரோட ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபயராக பார்த்தீங்கன்னா பேசுகிற ஒரு மனுஷன். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு மாநாடு வைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுகிறாருன்னா எவ்வளோ விஷயங்கள் பேசுவார். அதே மாதிரி கட்சியோட சிம்பிள், ஸோ டிவிகேக்கு எந்த சிம்பிளுமே இல்லையே ப்ரோ, என்ன சிம்பிள்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த சிம்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் என்ன மாதிரி ஒரு ஃப்ளாகாக இருக்க போகுது டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமாவே பார்த்தீங்கன்னா அந்த மாநாடுல அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ ஈகராக வெயிட் பண்ணுறேன் கைஸ். அவரோட இந்த பொலிட்டிக்கல் கெரியர் எப்படி போகுது, பிளாக் பஸ்டராக போதா, லெட்ஸி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி அந்த மாநாடுக்கு நம்மளும் போவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போவேன் மாநாடுக்கு. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.